ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரீசெண்ட் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற ப்ராடக்ட்ஸ் மேலே இந்தியா அதிகபட்சமாக வரி விதிக்கிறாங்களோ அதே மாதிரியே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற ப்ராடக்ட்ஸ் மேலே நாங்களும் அதிகபட்சமாக வரி விதிப்போம்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லேருந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து இம்போஸ் பண்ணிட்டாருன்னா இந்தியாவோட எந்தெந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் டு அமெரிக்காலாம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பெருமளவு பாதிக்கக்கூடும் போன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அமெரிக்காவுக்கு அதிகபட்சமாக இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற டாப் 5 பிஸ்னஸ் என்ன, அதுலேருந்து நம்ம எவ்வளோ ரெவன்யூ வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ 2023-24 ஃபிசிக்கல் இயரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட $87.28 பில்லியன் ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு அதிகபட்சமாக பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுல 8th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ நம்ம அதிகபட்சமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 2023-24 நம்ம அதிக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணது எந்த பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட $10.2 பில்லியன் வந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா $87.28 பில்லியன் தான் 2023-24. இதில் $10.2 பில்லியன் மட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எந்த செக்டர்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து மட்டுமே வந்திருக்கு. டைமண்ட் தவிர அதர் ஜுவல்லரிஸான கோல்ட் அண்ட் சில்வரை எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.6 பில்லியன் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்தியா 2023 and 24. ஸோ டைமண்ட் அண்ட் கோல்ட் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா $14 பில்லியன் வந்துட்டு அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா 2023 and 24. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் மெடிசின்ஸ், அப்புறம் அதர் மெடிக்கல் அப்ளைன்சஸ். உங்களுக்கு இந்த அதர் மெடிக்கல் அப்ளைன்சஸில் உங்களுக்கு டாக்டர்ஸ் இவங்க நர்சஸ் போகிற ஃபேஸ் மார்க், பேண்டேஜஸ், அப்புறம் க்ளவுஸ், அவங்க தலைக்கு மேலே போட்டுக்கிற இந்த கேப், அதே மாதிரி அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் போட்டுக்கிற இந்த கிளாத்ஸ், இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகிடும். இது போக வந்து நம்ம பல சிரப்ஸ், அப்புறம் வந்து டேப்லெட்ஸ் போன்றவற்றையும் நம்ம வந்து அதிகபட்சமாக நம்ம அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7.44 பில்லியன் வந்துட்டு 2023-24 வருஷத்தில் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் மெடிக்கல் அப்ளைன்சஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பெருமளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2023 and 24 ரிஃபைன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதாவது க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி இதன் மூலமாக வந்து பெட்ரோல், டீசல், அப்புறம் ஜெட் ஃபியூயல் போன்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட தேவைக்கேற்ப வந்துட்டு 2023-24 நிதியாண்டில் வந்து நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். இன்ஃபேக்ட் இந்தியா தான் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ரிஃபைனராக இருக்காங்க அமெரிக்காவுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2023 and 24 பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட $4.9 பில்லியன் வந்துட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அமெரிக்காவுக்கு. அடுத்து நம்ம அமெரிக்காவுக்கு அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். இன்ஃபேக்ட் ரைஸுங்கிறது வந்துட்டு இன்றைக்கி அமெரிக்காவோட ஸ்டேபிள் ஃபுட்டாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அமெரிக்கா இஸ் அண்ட் கண்ட்ரி ஆஃப் இமிகிரண்ட்ஸ். அங்கே இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், அதே மாதிரி சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ், ஏஷியன்ஸ், ஆஃப்ரிக்காவிலேருந்து கூட நிறைய மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. ஈவன் மெக்சிகன்ஸ், இவங்களோட எல்லாத்தோட ஸ்டேபிள் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரைஸோட டிமாண்டுங்கிறது வந்துட்டு அமெரிக்காவில் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா குளோபலி பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்கும். 2023 and 24 பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்துட்டு நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அமெரிக்காவுக்கு. ஸோ நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் ரைஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2023 and 24 இந்தியாவுக்கு அமெரிக்காவில் வந்து மேஜராக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணதில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டாக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ஸ். இன்ஃபேக்ட் வந்து ஆல் டைப் ஆஃப் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அப்பேரல்ஸை வந்து நம்ம இங்கே தயாரித்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் 2023 and 24 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $750 மில்லியன் வந்து நம்ம டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸை வந்துட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இது போக நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸையும் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை அதிக அளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி அது மேலே பார்த்தீங்கன்னா 25% டேரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு ட்ரம்ப். இது போக நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் வந்து என்னதான் ப்ராடக்டாக இல்லாட்டி அது ஒரு சர்வீஸ் தான். நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னா பெருமளவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்.
இது போக வந்து ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸும் நம்ம பெருமளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதர் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் நம்ம பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது போக இந்தந்த செக்டரும் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால பெருமளவு பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற எந்தெந்த கம்பெனிலாம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து நம்ம அதிகபட்சமாக டைமண்ட், கோல்டு அண்ட் சில்வர் தான் வந்து அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதை பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், டைட்டன், கல்யாண் ஜுவல்லரிஸ், சென்கோ கோல்ட், கோல்டியம் இன்டர்நேஷனல், திரிபுவன் தாஸ் பீம்ஜி ஜவரி லிமிடெட், பிசி ஜுவல்லரிஸ், கீதாஞ்சலி ஜெம்ஸ், ஸ்கை கோல்ட், அப்புறம் ராதிகா ஜுவல்டெக் லிமிடெட். இது போக வேறு சில கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து டைமண்ட், கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லர்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் செய்யப்பட்ட ஸ்டாக்ஸ். ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப்ங்கிறது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து இம்போஸ் செய்யப்படும் போது, இந்த கம்பெனிஸோட ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சம் வாலட்டைலாக பிஹேவ் பண்ண சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமளவுக்கு ஃபார்மா அப்புறம் மெடிக்கல் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் பெருமளவு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, அரபிந்தோ ஃபார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், சன் ஃபார்மா, லூபின், பயோகான் லிமிடெட், அப்புறம் பனேசியா பயோடெக் லிமிடெட், சென்டினென்டல் சர்ஜிக்கல் சூச்சர் லிமிடெட், அப்புறம் பாலிமெடிக்யூர் லிமிடெட். இது போக வேறு சில கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு பெருமளவு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் டேரிஃப்ங்கிறது வந்து இந்த ஃபார்மா அண்ட் மெடிக்கல் அப்ளைன்சஸ் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் இம்போஸ் செய்யப்படும் பொழுது, இந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வாலட்டைலாக பிஹேவ் பண்ண சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஃபைன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நம்ம பெருமளவு வந்துட்டு 2023, 24 வந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்ஆர்பிஎல், அப்புறம் பிபிசிஎல், அப்புறம் ஹெச்பிசிஎல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கெமிக்கல்ஸ், அப்புறம் சுப்ரீம் பெட்ரோ கெம் லிமிடெட், அப்புறம் ஐஓசிஎன் லிமிடெட் மற்றும் கோவா கார்பன் லிமிடெட், இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெருமளவு வந்துட்டு இந்த ரிஃபைன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிஃபைன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறது இன்ட்ரடியூஸ் செய்யப்படும் பொழுது, இந்த லிஸ்டட் கம்பெனிஸோட ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு வாலட்டைலாக பிஹேவ் பண்ண சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பெருமளவுக்கு ரைஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருந்தோம். ஸோ இந்த வகையில் உங்களுக்கு ரைஸ் எக்ஸ்போர்ட்டிங்கில் எல்டி ஃபுட்ஸ், அப்புறம் கேஆர்பிஎல், சமன்லால் சேத்தி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், ஜிஆர்எம் ஓவர்சீஸ் மற்றும் காவேரி சீட்ஸ் கம்பெனி லிமிடெட், இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெருமளவுக்கு ரைஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்காவுக்கு. இதே டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதித்யா பிர்லா ஃபேஷன் லிமிடெட், அப்புறம் ரேமன் லிமிடெட், அப்புறம் அரவிந்த் ஃபேஷன் லிமிடெட், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், அப்புறம் ட்ரைடன் லிமிடெட், வேறு சில கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மேலேயும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறது இன்ட்ரடியூஸ் செய்யப்படும் பொழுது, இந்த லிஸ்டட் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாலட்டைலாக பிஹேவ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது ட்ரம்ப் வந்து அவர் சொன்ன மாதிரி ரெசிப்ரோக்கல் டேரிஃபை இந்த ப்ராடக்ட்ஸ் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் நான் என்னென்ன டீட்டெயிலாக தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.